இந்த வீடியோவில் நம்ம மொத்தமாக 7.1ல் 4 சம் போடுறோம். ஏன்னா 4, 5 எல்லாம் ரொம்ப வெரி ஆர்டினரி. 4, 5, 6 எல்லாம் வெரி ஆர்டினரி. 7 தான் கொஞ்சம் யோசிக்கும். அப்போ கூட அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக. அது ஆங்குலர் வெலாசிட்டி சம்மந்தப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 4th சம் பாருங்கள். வால்யூம் ஆஃப் a cube of side of length x centimeter, x is v is equal to x cube. சென்டிமீட்டர் மேலாம் கொடுக்கல, ஏதோ யூனிட்ஸு. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இங்கே எதுக்கு பேஸு வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. v இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், விங்கிறது வால்யூம், எக்ஸு சைடு. ஸோ டிவி பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணுன்றது கொஸ்டினில் கிளியராக இருக்குது இல்லையா? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு த சைடு. ஸோ இங்கே டி இல்லை, டிஃப்ரென்சியேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்சியேஷன் நடக்கும். நீங்கள் பாருங்கள், எதனாலன்னா அந்த கொஸ்டினில் சொல்லியிருக்கிறத வச்சு தான். not that we choose like that. Okay, so dv by dx is x cube differentiate பண்ணா 3x square. So dv by dx at x is equal to 5 கேட்டிருக்காங்க. Find the rate of change of volume with respect to x when x is equal to 5 units. So இதில் xக்கு 5 substitute பண்ணி calculation பண்ணணும். So answer 75 units தான் போட முடியும். அவங்க சைடோட மெஷர்மெண்ட் என்ன யூனிட்னு சொல்ல, அதனால் யூனிட்ஸ்னு போட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி தான் 5th சம். m of x is √3 root of 3x, mass in kilograms of a thin rod of length x meters. ஸோ இதில் கிலோகிராம் அண்ட் மீட்டர் யூனிட்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் மாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லெங்க்த்து, எக்ஸுங்கிறது லெங்க்த்து. அண்ட் யூ ஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் த if the mass of the thin rod is mx is √3x, then what is the rate of change of mass with respect to the length? ஸோ நீங்கள் எம்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கொஸ்டினில் கிளியராக இருக்குது. ஸோ டிஎம் பை டிஎக்ஸஸ் இப்போ என்ன பண்ணணும்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் 3xனா √3 இன்ட்டு √x. ஸோ √3 கான்ஸ்டன்ட் நம்ம சைடில் வச்சுட்டு √xை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ டிஎம் பை டிஎக்ஸ் பண்ணும்போது √3 இன்ட்டு √xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 √x. இங்கே எதனால் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறாங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? டெரிவேட்டிவ் ஆஃப் எம் வித் ரெஸ்பெக்ட் டு த லெங்க்த்துன்னு சொல்லிட்டாங்க. லெங்க்த்துனா எக்ஸ் தான், அதனால். ஸோ √3/2 √x ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த டெரிவேட்டிவ். இப்போ உங்களுக்கு டிஎம் பை டிஎக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 கேட்டிருக்காங்க. அதுக்கு சும்மா இங்கே எக்ஸுக்கு 3யும் இந்த எக்ஸுக்கு 27 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிலோகிராம் பர் மீட்டர். ஏன்னா இதில் யூனிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் இந்த சம். அதே மாதிரி அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. 6th one, a stone is dropped into a pond causing ripples in the form of concentric circles. The radius r of the outer ripple is increasing at a constant rate at 2 cm per second. ஒரு செகண்டுக்கு 2 cm அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் எல்லா ரிப்பிளுமே சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ when the radius is 5 cm, find the rate of change of the total area. அந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எப்படி இருக்கும்? அந்த ரிப்பிள்ன்றது ஏரியா சர்க்கிள். ஸோ ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்சுன்றது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ். ஏன்னா சர்க்கிளுக்கு ஒரு டைமென்ஷன் தான், ரேடியஸ் தான். ரேடியஸை பொறுத்து தான் ஏரியாவே இருக்குது. ஸோ என்ன ஷேப்பில் அந்த டிஸ்டர்பன்ஸ், வாட்டர் டிஸ்டர்பன்ஸுன்றது ரிப்பிள்னா சர்க்கிள். ஸோ ஏரியா இஸ் πr². ஸோ dA by dt இஸ் π இன்ட்டு, இப்போ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான். அதாவது எப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் ஆஃப் டைம். ஆஸ் த டைம் கோஸ் பை த ரேடியஸ் பிகம்ஸ் பிகர் அண்ட் பிகர். ஸோ இங்கே டிஃப்ரென்சியேஷனே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான். அது மாத்திரம் இல்லாமல் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் 2 cm per secondன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பர் செகண்டுனா இங்கே டிஃப்ரென்சியேஷனே வித் ரெஸ்பெக்ட் டு டைமுங்கிறது நமக்கு தாராளமாக க்ளூ இருக்குது அதில். ஸோ dA by dt போத் சைட்ஸ் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dA by dt இஸ் π இன்ட்டு r²க்கு 2r இன்ட்டு dr by dt. ஸோ இப்போ நமக்கு வேண்டியது dr by dt when the சேஞ்ச் ஆஃப் ஏரியா, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா நமக்கு வேணும். அதுக்கு நமக்கு r வேணும், dr by dt வேணும். இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். எஸ், dr by dt எப்போவுமே 2 cm per secondன்னு கொடுத்துட்டாங்க. அண்டு நமக்கு வேண்டியது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா when r is equal to 5 cm. ஸோ நமக்கு இங்கே வேண்டிய எல்லாமே கொடுத்துட்டாங்க. this r is 5, this dr by dt is 2. எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு யூனிட் போடணும். ஏன்னா இங்கே சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏரியானா cm², அண்ட் த டைம் மெஷர்மெண்ட் இஸ் செகண்ட். ஸோ 25 cm² per second போட்டுடணும். அதுக்கு அடுத்தது ஒரு பீக்கன் மேக்ஸ் 1 revolution every 10 seconds. ஒரு செகண்டுக்கு எவ்வளோன்றது தான் ஸ்பீடு.
ஸோ 10 செகண்ட்ஸுக்கு 360 டிகிரி சுற்றுது. ஃபுல் ரெவல்யூஷன்னா 360. ரேடியனில் சொல்லணும்னா 2π. இப்போ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் எல்லாமே ரேடியனில் தான் நம்ம சொல்லணும். ஸோ 2π/10 ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது d(θ/dt). ஆங்குலர் வெலாசிட்டின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ d(θ/dt) இது d(θ/dt) இஸ் 2π/10, அதாவது π/5 ரேடியன் பர் செகண்ட். RADனா ரேடியன்ஸ் பர் செகண்ட். இப்போ வந்து நம்ம ஏபி வந்து எக்ஸ்ன்னு எடுக்கலாம். அந்த அந்த பீக்கன் மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ தீட்டா அட் த டைம் வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட்ஸ் அ டிகிரி தீட்டா தட் இஸ் கவர்ட் பை த பீக்கன். அண்ட் அந்த ஏபியோட லெங்க்த்தையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கலாம். தீட்டா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் 5 தான் இந்த டிஸ்டன்ஸு அட் விச் த ஷிப் இஸ் ஆங்கர்ட் அட் 5 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஷோர் லைன் இங்கே இருக்குது. இதான ஷோர் லைன். இந்த ஷோர் லைன்லேருந்து 5 கிலோமீட்டர் இங்கே சீயில் இருக்குது இல்லையா ஷிப்பு. ஸோ இங்கே தான் ஷிப்போட பொசிஷன். ஸோ இது 5 கிலோமீட்டர். ஸோ tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் டு அட்ஜசன்ட் தான் நமக்கு தெரியுங்கிறதுனால tan தீட்டா சூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அது கொடுத்துருக்கிறது டேட்டாவால், சரியா. ஸோ tan தீட்டா இஸ் x/5. ஸோ x கேன் பி ரிட்டன் ஆஸ் 5 tan தீட்டா. ஸோ dx/dt என்னது? இங்கே dx/dt கண்டுபிடிக்கிறோம். How fast is the beam moving along the shore when it makes an angle 45 degree with the shore? How fast is it moving na time பொறுத்து தானே பாருங்க. 10 seconds அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இஸ் அ கேஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ dx/dt இஸ் 5 இன்ட்டு என்ன எழுதணும்? tan தீட்டாக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டெரிவேட்டிவ் இன்ட்டு dθ/dt போடணும். ஏன்னா இங்கே வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் இஸ் t, இட்ஸ் நாட் தீட்டா. ஓகே. ஸோ இப்போ dx/dt அட் 45 டிகிரியில் என்ன ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த பீம் மூவிங்? ஸ்பீடு வந்து எப்போ வேணும் உங்களுக்கு? தீட்டா 45 டிகிரி வரும்போது. ஸோ இங்கெல்லாம் தீட்டாக்கு 45 டிகிரியும் dθ/dtக்கு π/5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் 45 cos 45 1/√2. ஸோ cos ஸ்கொயர் 45 2. ஸோ 1/2 சீக்கன் ஸ்கொயர் 45 வந்து 2. ஸோ 5 கேன்சல் ஆகும். இது 2π கிலோமீட்டர் பர் செகண்டு யூனிட்டு. ஏன்னா அதெல்லாம் கொஸ்டினில் மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நம்மளும் ஆன்சருக்கு யூனிட்டு போடணும்.